ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா வந்து த எக்ஸ்பெல்ட் ஹீரோ இஸ் டூ ஸ்ட்ராங் அப்படிங்கிற மான்வா தான் பார்க்க போறோம். இந்த மான்வா வந்து ஒரு ஓவர் பவரான மான்கா. ஸோ நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களா ஓவர் பவரான மான்கா போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஓவர் பவரான மான்வா எடுத்து வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த மனுவா டிராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. அந்த மனுவா டிராப்லாம் பண்ணல. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மனுவா. ஸோ அத வந்து கண்டிப்பா எண்ட் பண்ணிடுவேன். இந்த மனுவா வந்து நம்ம இனிமே ரெகுலர் பேசிஸ்ல டெய்லி பார்க்கலாம். அந்த மனுவா வந்து வீக்கெண்ட்ல மட்டும் ஒரு லாங் டியூரேஷன்ல போட்டு விட்டாரோம். ஓகேவா? ஒரு 10 டூ 12 சாப்டர் கவர் பண்ணி போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் போடாம இருந்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சிட்டிய தான் காமிக்கிறாங்க. சிட்டி சாதாரணமாலாம் உடஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. அந்த சிட்டிக்கு நடுவுலயும் ஒருத்தன் ஸ்வாட தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வேகமா போயிட்டு மீட்டியாரிக் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அங்க பார்த்தா அதை பார்த்துட்டு இன்னொருத்தவன் வந்துட்டான். என்ன உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமாப்பா? இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா நீ வேஸ்ட் தான். இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஒரு நாள் வந்து இந்த உலகத்துல இருந்த அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் மான்ஸ்டர்ஸா மாற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு வந்து இன்ட்ரூடர்ஸா வெளியுலகத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அட்டாக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இன்னொருத்தன் காருக்கு பக்கத்துல படுத்து கிடந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ்டர் இருக்கு. அது பார்க்க ஓனாய் மாதிரியே இருக்கு. அது அவனை கடிக்க வரப்ப அவனுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்றான். சரக்குன்னு போட்டு அதை கொன்னுட்டு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் தான் சொல்றான், இந்த மாதிரி ஹீரோஸ்லாம் கிரியேட் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்து ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்கும் ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்குமே நிறைய விஷயம் பண்ணாங்க. இந்த மாதிரி குரூப்பா இருக்கவங்க எல்லாம் கில்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்டு நேம் காமிக்கிறாங்க. இந்த கில்டு நேம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஃபீல்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 நேமே வச்சுக்கலாம். ஃபீல்டு பாஸ்னு ஒரு கில்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இன்னொரு மாஸ்டர்ட்ட மினோடார் மாரி இருக்கு. அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கருமண்டா, அது என்ன மாரியான பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்து இந்த கில்டோட டேங்கர். இந்த கில்டு நேம் வந்து கொரியோசியஸ் கில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனோட பேர்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ வந்து பேர்லாம் சொல்ல வரல. தேவையானவங்க பேர் மட்டும் சொல்றேன். ஸோ புரிஞ்சுங்க, பேர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எல்லார் பேரையும் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப குழப்பமா இருக்கும் உங்களுக்குமே. ஸோ பேர்லாம் வேணாம். டேங்கர்னா என்னன்னு தெரியுமில்ல? இவன் வந்து டேங்கர் இந்த கில்டோட கொரோசியஸ் கில்டு. ஓகேவா? அந்த மாஸ்டர் கத்துக்கிட்டு அவன் என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னு கத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. இவன் ஞாபகம் வச்சுக்கங்க. இவன் பேர் வந்து யூஜி ஹாங். இவன் இந்த கில்டோட சப்போர்ட்டரா இருக்கான். இவனும் ஹொரோசியஸ் கில்ட்ல தான் இருக்கிறான். ஓகேவா? அது அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு ஒரு மேஜிக் பவர் போடுற தண்டர் மேஜிக் போட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்றா. அத அட்டாக் பண்ணவும் வந்து பெரிய ஒரு தண்டர் வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அது எந்திரிச்ச மாரி தெரியல. புகை மூட்டமாயிட்டது. என்ன நடக்குதுன்னே தெரியல. பார்த்துட்டு எப்படி அட்டாக் பண்ண செமையா இருந்துச்சு. அதுல நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ தான் இந்த கில்டோட வந்து விசார்ட். இவளும் ஹொரோசியஸ் கில்ட்ல தான் இருக்கா. ஞாபகம் வச்சுக்கங்க. மினாட்டார் அதெல்லாம் எதுவுமே இல்லங்கிற மாரியே ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாம எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கு அட்டாக் பண்றதுக்கு. என்னையாடி அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெஜிஷியன தான் போட்டு தள்ள வருது. ஆனா நம்ம ஹீரோ வந்து கரெக்ட்டான டயத்துல வந்து மெஜிஷியன காப்பாத்தி அழைச்சுட்டு போயிடுறான். என்னால நம்பவே முடியல. இவ்வளவு பெரிய அட்டாக் பட்டுமே இதுக்கு ஒண்ணுமே ஆவல. இது ஸ்க்ராட்ச் கூட ஆவல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு கொஞ்சோண்டாச்சும் டைம் குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவரா இவ தான் வந்து இந்த கில்டோட மெயின் டீலர். அதாவது இவனும் ஹொரோசியஸ் கில்ட்ல தான் இருக்கா. இவ என்ன கேட்டகரின்னு இதுவரைக்கும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு வந்து வாரியரா இருப்பா. அவளும் டேகர் எடுத்துட்டு போய் ஹை ஸ்பீட் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி கழுத்துலயே ஒரு போடு போட்டுறா. அதுவும் மண்டி போட்டுருது. படுத்துட்டு சுத்தமா படுத்துட்டு. அப்புறம் அதுக்கு பின்னாலேருந்து இன்னொருத்தன் ஒரு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு வந்து மண்டையிலேயே வச்சு அதை முடிச்சு விட்டுறான். இவன் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே இன்னொருத்தனோட சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த ஆள் தான். முடிச்சுட்டு வந்து இந்த டஞ்சன் எதுக்குமே லாயக்கில்ல, இது ரொம்ப வேஸ்டான டஞ்சன் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாஸ் கிளியர்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றான், இவன் தான் வந்து கில்டோட வந்து லீடர், அதாவது இந்த பார்ட்டியோட லீடர். இவனோட நேம் வந்து கிங் கோங் டாக் அப்படிதான் நினைக்கிறேன். இப்படிதான் போட்டிருக்காங்க. பேர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ வந்து பேர்லாம் ரொம்பலாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. முக்கியமான பேர் ஹீரோ நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த கில்டோட ஃபவுண்டர் மெம்பரா இருந்தேன். பட் வந்து அது இன்னைக்கு மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெள்ள துரத்தி விட்டாங்க. நான் வந்து இந்த கில்ட விட்டு உன்னை கிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு லீடர் சொல்றாரு. ஹீரோவும் நம்ப முடியாம என்னன்னு கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சோகமா வந்து மழையில நடந்து வந்துகிட்டு இருக்கான். நான் 9 வருஷமா அந்த கில்டுக்கு வந்து நாய் மாரி ஒர்க் பண்ணேன். ஆனா அதுக்கான ரிவார்டு வெறும் 10 மில்லியன் யுவான் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். யோசிச்சு பார்க்குற அந்த கில்ல உள்ளவங்கலாம் சொன்னது அந்த டேங்கர் சொல்றான், நீ என்ன செஞ்சு கேசிட்ட அந்த கில்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அண்ட் அந்த மெஜிஷியன் பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி வந்து பிகினர் கூட நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க. கொஞ்சோண்டு ட்ரைனிங் கொடுத்தா போதும். பிகினர்ஸால கூட நீ செய்யறத செய்ய முடியும். நீ எதுக்குமே உதவ மாட்டா அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொரு பொண்ணு இருந்தால அவ சொல்றா, நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்கா. நீ எதுக்குமே உதவ மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா நம்ம கில்டு புண்படுத்திட்டார். நீ எதுக்குமே உதவ மாட்டாடா. நீ எதுக்கு இருக்க அந்த இடத்துல? நீ எதுக்குமே தேவையில்ல. ஓகேவா? நீ வந்து யூஸ்லெஸ்ஸா தான் இருக்க. அதனால இந்த பார்ட்டி விட்டு நீ மரியாதை வெளில போயிட்டு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ வந்து அழுவாத குறையா நின்றுட்டு இருக்கான். அந்த மழையிலே நின்றுட்டு இருக்கிறான். அந்த கில்ல இருந்ததெல்லாம் சரிதானா? நான் தப்பு பண்ணிட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான், இதை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு கேஜ் மாதிரி லேசர்ல வந்த மாதிரி வந்திருக்கு. என்னோட யூனிக் ஸ்கில். இது ரேண்டமான சுச்சுவேஷன்ல ரேண்டமான டைம்ல மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் 1 வீக் டைம் எடுத்துட்டு அந்த கில்ல கிக் பண்ணதுக்கு அப்புறம் புது கில்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. நானும் அந்த கில்ட கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்டு நேம் சொல்றாங்க. கல் ஜேம் கில்ட். இதான் அந்த கில்டோட நேம். ஞாபகம் வச்சுக்கங்க. நேம்லாம் ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் நான் நேமை சொல்ல மாட்டேன். ஓகேவா? அந்த ஹீரோவும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சப்போஸ் நீங்க இந்த கில்ல ஜாயின் ஆனீங்க அப்படின்னா,
இந்த கில்டு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனோட தலைக்கு மேலலாம் 99% சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னு இன்ன வரைக்கும் சொல்லல. சப்போஸ் தெரிஞ்சா சொல்றேன் ஓகேவா? சொல்றப்ப சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னால ப்ராபபிலிட்டீஸ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். ப்ராபபிலிட்டீஸ் அப்படின்னா, இந்த மாரி நடந்தா எப்படி இருக்கும்? இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ப்ராபபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்ம ஹீரோவா பார்க்க முடியும். லிட்டரலி வந்து ஒரு ஃபியூச்சர பார்க்குற மாரியே வச்சுக்கங்களேன். இந்த எபிலிட்டி மூலமா கண்டிப்பா நான் அவங்களோட ஒரு பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓல்டு கில்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நம்ம ஹீரோக்கு அடிச்சு தொரத்தி விட்டாங்கல்ல, ஹீரோக்கு துரோகம் பண்ணி. அவங்கள பத்தி யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கில்டு இப்போ புதுசா ஒரு கில்டு கண்டுபிடிச்சால அந்த கில்டோட லீடர் இருக்க இடத்துக்கு போறான். அங்க போனா நம்ம கில்டு லீடர் வந்து உட்கார்ந்து ராமன் சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கதவை தொறந்துட்டு உள்ள வர்றான். அத பார்த்துட்டு யார்றா நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்கவும், நான் அவங்களோட கில்ட்ல சேர வந்திருக்கேன்னு சொல்றான். என்ன என்னோட கில்ட்ல சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கறப்ப ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துறான் டப்புன்ட்டு. அவ அத பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு இப்ப? நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள தூக்கிட்டு சோஃபாவுல போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு, ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்ப, நீங்க 4 மணி நேரமா படுத்து இருந்திருக்கா. இப்ப நீ நல்லா தானே இருக்கா? நீ ஓகேவா? அப்படின்னு கேட்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட நேம் வந்து யூ ஜிங் ஹாங். அதானா ரைட்டா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் நம்ம ஹீரோ சேர்ந்தவன் தான்ல, அந்த கில்டோட லீடர் தான் இவ ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க. இத கேட்டு நம்ம ஹீரோ வந்து என்னோட நேம் எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னு கேட்கவும், அவனோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறா. இந்த மாரி ஒரு பெரிய இடத்துலேருந்து நீ வந்திருக்கா. உன்ன பத்தி எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஓல்டு கில்ட பத்தி சொல்றாவும். ஹீரோ அத பார்த்துட்டு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு, நான் என்ன நடக்குது அப்படிங்கிற என்னோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி முடிக்கிறான். சரி ஓகே உன்னோட சிச்சுவேஷன் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு இந்த டயத்துக்கு நீ வந்து என்னோட ஒரு பெரிய கில்ட்லயே போய் சேர்ந்திருக்கலாமே இந்த கில்டோடயே. எதுக்காக நீ வந்து இந்த கில்ட சூஸ் பண்ணான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ இத கேட்டுட்டு, அவன என்ன இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் உண்மைய சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த எபிலிட்டிஸ பத்தி சொல்லியே ஆகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நீ அத பத்தி சொல்ல விரும்பலன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டு லீடர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. சரி நான் என்னோட ஸ்டோரிய பத்தி சொல்றேன் அப்படின்னு அவங்க காதுல அந்த ஹெட்ஃபோன் மாரி இருந்துச்சுல்ல அத கழட்டி காமிக்கிறாங்க. நான் வந்து நார்மலான ஒருத்தி இல்ல. நான் வந்து ஹியூமனுக்குமே, எல்ஃப்க்குமே பொறந்த ஒரு பொண்ணு ஓகேவா? நான் வந்து ஒரு ஆஃப் எல்ஃப் அப்படிங்கவும், என்னது ஆஃப் எல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாய பொளந்துகிட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு வந்து வெளி உலகத்துலருந்து நெறைய பேர் வந்தப்ப வந்து பல பேரோட ஐடென்டிட்டி வெளில வந்துச்சு. மறைஞ்சிருந்தவங்களோட ஐடென்டிட்டி. அதுல வந்து மெயினான ரேஸ் வந்து எல்ஃப் ரேஸும் தான். அவங்க வந்து மனுஷங்கள கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி எல்ஃபோட பிளட் வந்து என்னோட உடம்புலயும் இருக்கு. ஸோ வந்து அத பத்தி உனக்கு கவல இல்லையா? அத பத்தி நீ என்ன நெனைக்கிற? நீ இனிமே என்னோட கில்ட்ல சேரணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கவும், நீங்க என்ன பயமுறுத்துறத உங்களோட கைய ரொம்ப ஆட்டுறீங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் நெறைய எல்ஃப பத்தி பார்த்துருக்கேன். ஆனா எல்ஃப்க்கும் ஹியூமனுக்கும் பெருசாலாம் வேறுபாடு இல்ல. ஒரு இனத்த வச்சு இன்னொரு இனத்த வந்து குறைச்சு சொல்றதோ, தாழ்த்துறதோ வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இத கேட்டா வந்து நம்ம ஹீரோ பிளஷ் ஆயிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நீ என்னோட ஸ்டோரிய பத்தி ஃபுல்லாவே கேட்டா, நான் உன்னோட மெம்பர்ஷிப்ப பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு உன்ன கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப பார்த்தா டேபிள்ல ஒரு ஸ்டாஃப் மாரி இருக்கு. ஐ மீன் மேஜிக் வாண்ட் மாரி இருக்கு. இத பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீரோ இத கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து டக்குனு அதுலேருந்து ஒரு கிரீன் கலர் லைட் மாரி வந்து பறக்க ஆரம்பிக்குது. இத பார்த்து அந்த எல்ஃப் ஒண்ணு வந்து இது ஸ்பிரிட்டோட செல்ஃப் இது இப்ப எதுக்கு அவேக்கனிங் ஆகுது? அது மட்டும் இல்லாம இது எதுக்கு எர்த்ல அவேக்கனிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குனு நம்ம ஹீரோட மூஞ்சிக்கு நேரா போகுது அந்த லைட்டு. இத பார்த்த ஹீரோ வந்து ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அத பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட மண்டைக்குள்ள அது பூந்துடுது. இத பூந்தத பார்த்த அந்த எல்ஃப் ஒண்ணு வந்து இல்ல இது நடக்கக்கூடாது. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோட மண்டைக்குள்ள போனது ஒரு பெரிய லைட் பில்லர் மாரி வந்து அது இந்த வானத்த கீச்சு போயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா நம்ம எல்ஃப் பொண்ணெல்லாம் பறந்து போய் கிடக்குறா. அந்த லைட் வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போவும். அதுல வந்த ஒரு ஷாக் வேவ்ல வந்து பறந்து போய் கிடக்குறா. அங்க பார்த்துக்கிட்டு இத பார்த்து எல்ஃபோன்லாம் அங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எப்படி நடக்குது? அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பிரிட் செல்ஃப் வந்து ஒரு ஹியூமனோட கான்டாக்ட்ட மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பவர்ஸ ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டான்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து கீழ சொல்றாங்க. இந்த மாரி ஒரு யூனிக்கான ஒரு கிளாஸ் வந்து இந்த உலகத்திலே 20 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அது மீன் வந்து இந்த மாரி ஒரு கிளாஸ்ல வந்து 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவங்க சொல்றதோட சாப்டர் 1 முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து புதுசா ஒரு ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் போட்டுருக்கான். இந்த மாரி கான்டாக்ட் போட்டவங்க இந்த உலகத்தில வேற 20 பேர் தான் இருக்காங்களாம். ஸோ வந்து ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? எப்படிப்பட்ட பவர்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்கு? எப்படிலாம் பவர் இன்கிரீஸ் பண்ண போறான்னு நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரம் நாளைக்கே வீடியோ அந்த சாப்டர் வந்து சேரும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் சீக்கிரம் கூட அந்த சாப்டர் போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.